பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் சிந்திக்க துவங்கினோம். ஆபிரகாம் தனது குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்க்க தீர்மானிக்கிறார். தன்னை சுற்றி வாழுகிற கானானிய பெண்களிலே பெண் கொள்ளாமல் தனது சொந்த ஊராகிய கல்தேயருடைய தேசத்திலே போய் பெண் கொள்ளும்படியாக தனது நம்பிக்கைக்கு பாத்திரமான அவருக்குண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியான தன் ஊழியக்காரனை அனுப்பி வைக்கிறார். அந்த ஊழியக்காரனும் ஜெபத்தோடு கூட மெசபத்தோமியா போய் ஊருக்கு புறம்பே தண்ணீர் துறவண்டியிலே இருந்து தண்ணீர் எடுக்க வரும் பெண்களிலே யார் தனக்கும் தன் ஒட்டகங்களுக்கும் கொடுப்பார்களோ அவர்களே அந்த பெண் என்று மனதிலே சிந்தித்தவராக ஜெபித்தவராக காத்து நின்றார். அப்பொழுது நாகோருக்கு மில்காள் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் அங்கே வந்து இந்த ஊழியக்காரனின் எதிர்பார்ப்பின்படியே அவருக்கும் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்த்தாள். அது மட்டுமல்ல, எங்களிடத்திலே வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது, ராத்தங்க இடமும் உண்டு என்று சொன்னாள். அப்பொழுது ஆபிரகாமின் வேலைக்காரர் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு கர்த்தரை துதிக்க ஆரம்பித்ததை கடந்த நிகழ்ச்சியிலே நாம் சிந்தித்தோம். இன்று ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல் சிந்திக்க போகிறோம். கவனியுங்கள். ஆதியாகமம் 24:27. என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான். அருமையானவர்களே, இது மிக உன்னதமான ஒரு வாக்கியம். எப்படி கர்த்தர் என்னை வழிநடத்தினார் என்பதை அறிந்து அவர் அறிக்கையிடுகிறார். கர்த்தருடைய வழியிலே இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் அனுதினமும் வழி நடத்துவார். அது மட்டுமல்ல, தங்களை கர்த்தர் வழிநடத்த வேண்டும் என்று விரும்புகிறவர்களை கர்த்தர் வழி நடத்துவார். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 28, 29ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தாள். ரெபேக்காளுக்கு ஒரு சகோதரன் இருந்தான். அவனுக்கு லாபான் என்று பெயர். அந்த லாபான் வெளியே துறவண்டையில் இருந்த அந்த மனிதனிடத்துக்கு ஓடினான். சகோதரனே, சகோதரியே, இப்பொழுது முதல் இந்த லாபானின் மேலே நாம் ஒரு கண்ணை வைத்துக் கொள்ள வேண்டும். லாபான் உலக பிரகாரமான பொருட்களினாலே கவரப்படக்கூடியவனாயிருக்கிறான். என்ன நடக்கிறது பாருங்கள். வசனம் 30. அவன் தன் சகோதரி தரித்திருந்த அந்த காதணியையும் அவள் கைகளில் போட்டிருந்த கடகங்களையும் பார்த்து, இன்னபடி அந்த மனிதன் என்னோடே பேசினான் என்று தன் சகோதரி ரெபேக்காள் சொன்ன வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அந்த மனிதனிடத்தில் வந்தான். அவன் துறவு அருகே ஒட்டகங்கள் அண்டையில் நின்று கொண்டிருந்தான். ரெபேக்காளுடைய வீட்டிற்கு தன்னை யாராவது அழைத்து கொண்டு போவார்கள் என்று சொல்லி ஆபிரகாமின் வேலைக்காரன் அந்த தண்ணீர் துறவண்டையிலேயே காத்து நின்று கொண்டிருந்தான். யாராவது தன்னை அழைக்க வந்தால் அது நல்வரவு என்பதை அவன் புரிந்து கொள்ள முடியும். ரெபேக்காள் கைகளிலே காதுகளிலே அணிந்திருந்த அந்த நகைகளை பார்த்தவுடன் வந்திருக்கும் விருந்தினர் உண்மையாகவே செல்வ செழிப்புள்ளவர் என்பதை அறிந்து கொள்கிறான் லாபான். எந்த ஒரு வாய்ப்பையும் இந்த லாபான் இழந்து போக விரும்புகிறதில்லை. எனவே துறவண்டையிலே இருந்த அந்த மனிதனிடத்திற்கு ஓடி வருகிறான். வசனம் 31. அப்பொழுது அவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானேன், உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன் என்றான். லாபான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே என்று கூறுகிறான். லாபானும் சகலத்தையும் சிருஷ்டித்த ஒரு தேவன் உண்டு என்பதை உணர்ந்து கொள்கிறான். வசனம் 32 பாருங்கள். அப்பொழுது அந்த மனிதன் வீட்டுக்கு போனான். லாபான் ஒட்டகங்களின் கட்டவிழ்த்து ஒட்டகங்களுக்கு வைக்கோலும் தீவனமும் போட்டு அவனும் அவனோட வந்தவர்களும் தங்கள் கால்களை கழுவிக்கொள்ள தண்ணீர் கொடுத்தான். மீண்டுமாக இங்கே கால்களை கழுவும் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். சற்றே சிந்தித்து பாருங்கள். ஆபிரகாமின் அந்த ஊழியக்காரனோடு கூட இன்னும் அநேகர் வந்திருந்தார்கள். எனவே செல்வ செழிப்போடு இங்கே உபசரணை பெறுகிறார்கள். லாபான் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து செய்கிறான். இந்த இடத்திலே திருச்சபையை குறித்தும் கிறிஸ்துவை குறித்ததுமான ஒரு உறவின் நிழலாட்டத்தை நாம் பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டிலே திருச்சபையானது கிறிஸ்துவின் மணவாட்டியாய் அழைக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமின் ஊழியக்காரனை போல பரிசுத்த ஆவியானவர் வேறு ஒருவரை குறித்து பேசும்படியாய் வந்திருக்கிறார். கிறிஸ்துவின் காரியங்களை எடுத்து காண்பிக்கும்படியாய் வந்திருக்கிறார். எப்படி இந்த ஊழியக்காரன் ஈசாக்குக்காக பெண்ணை கொள்ள வந்திருக்கிறாரோ அதே போல பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு மணவாட்டியான திருச்சபையை பெற்றுக்கொள்ள உலகத்திலே வந்திருக்கிறார். இது ஒரு அருமையான சரித்திரமாயிருந்தாலும் இது இன்றைய திருச்சபையின் நிலைமையையும் நமக்கு விளக்குகிறது. தொடர்ந்து ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை பாருங்கள்.
பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது. அப்பொழுது அவன், நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன் என்றான். அதற்கு அவன், சொல்லும் என்றான். ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் லாபானிடத்திலே, நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னர் புசிக்க மாட்டேன் என்று சொல்லிவிடுகிறான். ஆம், இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய பணியும். மற்றொருவரை குறித்து சொல்லும்படியாக அவர் வந்திருக்கிறார். தேவனை பொறுத்தமட்டிலே இது மிக முக்கியமான ஒரு பணிவிடை. இந்த உலகத்திலே எத்தனையோ முக்கியமான பணிவிடைகள் உண்டு. அரசாங்க பணிகள், செய்தி சொல்லும் பணிகள், புதிய அநேக ஸ்தாபனங்கள், வாகனங்கள், ஆகாய விமான கம்பெனிகள் எல்லாம் முக்கியமானதுதான். ஆனால் இந்த பெரிய பெரிய கம்பெனிகளினாலே தேவன் இந்த உலகத்தோடு கூட ஈடுபாடு கொண்டவராக இருக்கிறவர் இல்லை. பரலோகத்தை விட பங்கு சந்தை பெரிதானது அல்ல. தேவனை பொறுத்தமட்டிலேயும் பிரதானமானது உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் நற்செய்தி கொடுக்கப்பட வேண்டும். இந்த நற்செய்தியை மக்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலே வந்திருக்கிறார். அதே போலத்தான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரனும் வந்ததற்கான காரணத்தை சொல்லாமல் புசிக்க மாட்டேன் என்கிறான். வசனம் 34 பாருங்கள். அப்பொழுது அவன், நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன். கவனித்தீர்களா? இந்த இடத்திலே கூட அந்த ஊழியக்காரனுடைய பெயர் கொடுக்கப்படவில்லை. இதே போலத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் கூறினார் இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அவர் தன்னை குறித்து அல்ல, என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானுடைய பெயர் என்ன? அவருக்கு பெயரே இல்லை. ஏன்? அவர் தன்னை குறித்து பேசும்படியாக வரவில்லை, கிறிஸ்துவை குறித்து பேசுவதற்காகவே அவர் வந்தார். அதே போலத்தான் இங்கேயும் இவன் தன்னை குறித்து பேச வரவில்லை, எனவே அவனுடைய பெயரும் இங்கே கொடுக்கப்படவில்லை. வசனம் 35 பாருங்கள். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். வேலைக்காரன் தன்னுடைய வீட்டை குறித்து பேசுகிறான். அதே போலதான் பரிசுத்த ஆவியானவரும் பிதாவின் வீட்டை குறித்து நம்மோடு பேசுகிறார். இந்த உலகத்திலே வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துகிறார். பாவம் நிறைந்த இந்த உலகத்தின் மேலே நியாய தீர்ப்பு வருகிறது என்பதை பரிசுத்த ஆவியானவர் அறிந்திருக்கிறார். மனிதன் பாவியாயிருப்பதனாலே தேவனை விட்டு தூரம் போனவனாய் காணப்படுகிறான். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் அறிந்திருக்கிறவர்களாய் இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறவர்களாய் இருந்தாலும் சரி, எல்லாரும் பாவிகளாய் இருக்கிறார்கள். இதுதான் மனிதனுடைய இன்றைய நிலை. பரிசுத்த ஆவியானவர் நம்மில வந்து இரட்சகர் ஒருவர் இருக்கிறார். நியாய தீர்ப்பிலிருந்து அவர் உங்களை விடுவிக்க முடியும். நமக்காக அவர் நீதியாக்கப்பட்டார். எனவே அவரை விசுவாசிப்பதனாலே நாம் பரலோகத்திலே நிற்க முடியும் என்று பரிசுத்த ஆவியானவர் மற்றும் ஒருவரை குறித்து பேசுகிறார். அந்த வசனத்திலே நாம் வாசித்தது என்ன? கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அந்த ஊழியக்காரன் சொல்கிறான். ஆம், அருமையான சகோதரனை சகோதரியே, தேவன் எல்லா ஆடு மாடுகளினாலும் எல்லா பொருட்களினாலும் செல்வந்தராய் இருக்கிறார். மலைகளில் உள்ள ஆடுகள் எல்லாம் அவருடையது. அவரே நம்முடைய பரமபிதா. வசனம் 36 பாருங்கள். என் எஜமானுடைய மனைவியாகிய சாராள் முதிர் வயதான போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அவர் தமக்குண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துதான் எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிறவர். நாம் அவரோடு உடன் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம். ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் ஆபிரகாமுக்கு பின்னர் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள போகிற தனது எஜமானின் மகனுக்காக ஒரு மணவாட்டியை பெற்றுக்கொள்வதை குறித்து பகிர்ந்து கொள்கிறார். வசனம் 37. என் எஜமான் என்னை நோக்கி, நான் குடியிருக்கிற கானான் தேசத்தாருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல். அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் பாவிகளை அழைக்கிறார். அதாவது மனம் திரும்பிய பாவிகளை அழைக்கிறார். வசனத்தின் மூலமாக அழைக்கிறார். ஏனென்றால் அந்த வசனமே என்றும் நிலைத்திருக்கும் காரியமாய் இருக்கிறது. 1 பேதுரு 1 வசனத்தை பாருங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. பேதுருவின் காலத்திலே பாவிகளாய் இருந்தவர்கள் கிறிஸ்து மேல் வைத்த விசுவாசத்தினாலே இப்பொழுது அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். ஆம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம். கானானியரை குறித்து சொல்லவில்லை, அவருடைய பிள்ளைகள் மறுரூபமாக வேண்டும் என்று சொல்கிறார். தொடர்ந்து ஆதியாகமம் 24:38 முதல் 49 வரை வாசிப்போம் என்றால், அந்த ஆபிரகாமுடைய ஊழியக்காரன்
தான் எப்படி ஆபிரகாமிடத்திலே கட்டளை பெற்றேன் என்றும், தான் என்னென்ன தீர்மானம் பண்ணினேன், எப்படி ஜெபித்தேன், எப்படி ஒரு பெண்ணை தெரிந்தெடுக்க திட்டம் செய்தேன் என்பதை விவரமாக சொல்லுகிறான். இந்த குடும்பத்தின் சார்பாக பேசுகிற மனிதன் லாபானாய் இருக்கிறான். இப்பொழுது அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 50-51 வசனங்கள். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபெக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள், கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்து கொண்டு போம் என்றார்கள். அவர்கள் சொல்வது என்ன? எங்களை பொறுத்த மட்டிலேயும் இது கர்த்தரால் வந்ததுதான், எனவே நீங்கள் ரெபெக்காளை அழைத்து செல்லலாம் என்று சொல்கிறார்கள். வசனம் 52-53. ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபெக்காளுக்கு கொடுத்ததுமன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் இவ்வாறு தான் கொடுக்கிறார். கிறிஸ்துவண்டை வரும்பொழுது நமக்கு உறுதியான பரிசுத்த ஆவியானவர் உண்டு. விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருப்பதனாலே தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கிறோம். தேவனுடைய சந்தோஷத்தை பெற்றவர்களாய் இருக்கிறோம். அது மட்டுமல்ல, நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு என்றால் பரிசுத்த ஆவியானவர் அந்த நம்பிக்கையை நமக்கு தருகிறார். இதை குறித்து ரோமர் 5ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களிலே நாம் வாசிக்கலாம். இன்றைக்கும் தேவன் விசுவாசிகளுக்கு கொடுக்கும் இந்த ஆசீர்வாதங்களை நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 54-55 வசனங்களை பாருங்கள். பின்பு அவனும் அவனோடு இருந்த மனிதரும் புசித்து குடித்து தங்கினார்கள். காலையிலே எழுந்திருந்து அவன், என் எஜமானிடத்துக்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றான். அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும் 10 நாளாயிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள். ஆபிரகாமின் ஊழியக்காரன் அடுத்த நாள் காலையிலேயே, சரி நாங்கள் புறப்பட்டு போக வேண்டும் என்று சொல்கிறார். ஏனென்றால் அவர் வந்த அந்த பெரிய வேலையை அவர் முடித்து விட்டார். உடனே லாபான், ஏன் இப்படி அவசரப்பட்டு போக வேண்டும்? அவளை நாங்கள் வழிவிட்டு அனுப்ப எங்களுக்கு 10 நாளாயிலும் கொடுக்க வேண்டாமா? இதை குறித்து நாங்கள் அவளிடத்திலேயும் இன்னும் சற்று பேச வேண்டாமா என்று கேட்கிறான். 56-57 வசனங்களை பாருங்கள். அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள். நான் என் எஜமானிடத்துக்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி. அருமையானவர்களே, இந்த பகுதியிலே இது ஒரு முக்கியமான இடம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை தவற விட்டு விடக்கூடாது. கவனியுங்கள். 58ஆம் வசனம். ரெபெக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோட கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். இந்த சம்பவம் முழுவதையும் மற்றும் ஒரு முறை கவனமாய் பார்ப்போம். இது கிழக்கத்திய நாட்டிலே முன்னான காலங்களிலே நடைபெற்ற ஒரு சம்பவம். இந்த சம்பவத்திற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே மனிதன் இருக்கிறான். கிட்டத்தட்ட இன்றிலிருந்து 4000 ஆண்டுகளுக்கு முன்னதாக என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த குடும்பத்தினர் ஒரு முன்பின் அறியாத விருந்தாளியை உபசரிக்கிறார்கள். மிக மதிப்போடும் மரியாதையோடும் அந்த உபசரணை நடைபெறுகிறது. அவனோடு வந்த ஒட்டகங்களுக்கு இறை கொடுக்கப்பட்டது. அவனோடு வந்த வேலைக்காரர்கள் கவனிக்கப்பட்டார்கள், விருந்து வைத்தார்கள். ஆனாலும் வந்த வேலையை முடிக்காமல் விருந்தை உட்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார். எனவே தான் வந்த காரணத்தை குறித்து சொல்லுகிறார். தனது எஜமானுடைய குமாரனுக்கு ஒரு பெண் கொள்ளும்படியாக வந்தார். அந்த குமாரனுடைய பெயர் ஈசாக்கு. பொன் வெள்ளி வெகுமதிகளை எல்லாம் அந்த ஊழியக்காரன் அவர்களுக்கு எடுத்து கொடுத்தவனாக ஆபிரகாம் மிக செல்வந்தர் என்று ஆபிரகாமனுடைய செல்வ செழிப்பை குறித்து பேசுகிறான். இவ்வாறு அவன் பேசிக் கொண்ட பொழுது ஒருவேளை குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருமே ஒரு நெருப்பை சுற்றி உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்திருக்கலாம். இவர்கள் பேசிக் கொண்டிருந்த எல்லா காரியங்களையும் ரெபெக்காளும் கேட்டுக்கொண்டுதான் இருந்திருப்பாள். ஆபிரகாமை குறித்து அவன் விவரித்து சொன்னான். ஈசாக்கின் பிறப்பை குறித்தும் அவன் விவரித்து கூறியிருப்பான். ஈசாக்கின் அற்புதமான பிறப்பை குறித்தும் வாழ்க்கையை குறித்தும் கூறியிருக்கிறான். அது மட்டுமல்ல, ஒரு நாள் அவனை பலியிடும்படியாக தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து மோரியா மலைக்கு எடுத்து சென்றதை கூறியிருப்பான். எப்படி தேவன் அற்புதமாய் அங்கேயும் அவனை காத்தார் என்று கூறியிருப்பான். இறுதியாக எப்படி அந்த ஈசாக்குக்கு ஒரு பெண்ணை அழைத்து வரும்படியாக அவன் அங்கே அனுப்பப்பட்டான் என்பதையும் விவரித்து சொன்னான். எப்படி கானானியரின் மத்தியிலே பெண் கொள்ளக்கூடாது என்று ஆபிரகாம் கூறியதையும் அவனுடைய குடும்பத்திற்கு ஒத்த சரியான ஒரு பெண்ணை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அனுப்பி வைத்ததாக கூறியிருப்பான்.
இது எல்லாவற்றையும் ரெபேக்காள் கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள். இப்பொழுது அவர்கள் எல்லாரும் அவளை நோக்கி பார்க்கிறார்கள். இந்த நேரம் வரை அவளை யாரும் கவனிக்கவில்லை. இப்பொழுது எல்லாருடைய கண்களும் அவளை பார்த்து கொண்டிருக்கிறது. அவளிடத்திலே கேட்கிறார்கள், ரெபேக்கா, இதை குறித்து நீ என்ன நினைக்கிறாய்? இந்த மனிதனோடு போகிறாயா என்று கேட்கிறார்கள். அந்த கேள்விக்கு அவள் சுற்றி வளைத்து பதில் சொல்லவில்லை. சரி, நான் போகிறேன் என்று உடனடியாக சொல்கிறாள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றி வரும்படியாக அழைப்பு கொடுத்த ஒவ்வொரு நேரத்திலேயும் உடனடியாக அவரை பின்பற்றும் தீர்மானத்தை தான் அநேகர் செய்திருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு உடனே அவரை பின்பற்றி சென்றார்கள். 2 முறை அவர்கள் பின்வாங்கி போனார்கள். ஆனால் மிக தெள்ள தெளிவாக பரிபூர்ணமாய் அவற்றை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவருக்கு பின் சென்றிருக்கிறார்கள். அவரோடு கூட சென்றார்கள். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மையும் அழைத்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே இந்த ஊழியக்காரனை போல பணி செய்கிறார். பிதாவானவரும் பரிசுத்த ஆவியானவரும் குமாரனை இந்த உலகத்திலே நமக்காக மரிக்கும்படியாக அனுப்பி வைத்தார்கள். அந்த குமாரன் மீண்டுமாக பரலோகத்திற்கு சென்ற பொழுது தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி வைத்தார். இப்பொழுது ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 59, 60 வசனங்களை பாருங்கள். அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபேக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்புவித்து, ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். இந்த அவர்களுடைய தீர்க்க தரிசனமானது நிறைவேறிவிட்டது. இன்றைக்கும் ஈசாக்கின் சந்ததியார் கோடா கோடியாய் பெருகினவர்களாய் இருக்கிறார்கள். வசனம் 61. அப்பொழுது ரெபேக்காளும் அவள் வேலைக்காரிகளும் எழுந்து ஒட்டகங்கள் மேல் ஏறி அந்த மனிதனோடே கூட போனார்கள். ஊழியக்காரன் ரெபேக்காளை அழைத்து கொண்டு போனான். மிக தொலைதூரத்திலே இருக்கும் ஆபிரகாமுடைய குடும்பத்தை நோக்கி புறப்பட்டு போகிறார்கள். திரும்பி அவர்கள் எப்படி வந்தார்கள் என்பதை குறித்த விவரங்கள் நமக்கு இல்லை. ஆனால் ஒட்டகத்தின் மேலே ஏறி அவ்வளவு தூரம் பிரயாணம் செய்ய வேண்டுமென்றால் அது நிச்சயமாய் கடினமான ஒரு பயணம்தான். ஒட்டகங்களை பாலைவன கப்பல் என்று அழைக்கிறார்கள். இன்றும் கெய்ரோவிலிருந்து பிரமிடுகள் இருக்கும் இடத்திற்கு ஒட்டகங்கள் தான் வாகனமாக பயன்படுத்தப்படுகிறது. பகலிலே பாலைவனத்திலே நீண்ட தூரம் பயணம் செய்து இரவிலே தான் அது இளைப்பாறும். ரெபேக்காளும் ஆபிரகாமுடைய வேலைக்காரனும் இணைந்து போகும் பொழுதும் ஒட்டகங்களிலே போய் வழியிலே இரவிலே அவர்கள் ஆங்காங்கே தங்கியிருப்பார்கள். நித்திரைக்கு செல்லும் முன்னதாக நெருப்பை சுற்றி உட்கார்ந்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ரெபேக்காள் அந்த வேலைக்காரனிடத்திலே ஈசாக்கை குறித்து இன்னமும் சொல்லுங்கள், இன்னமும் சொல்லுங்கள் என்று கேட்டிருப்பாள். அப்பொழுது நான் எதை குறித்து சொல்ல என்று கேட்பான். அவருடைய பிறப்பு எப்படி நடைபெற்றது, எப்பொழுது அவனுடைய தகப்பனார் அவனை பலியிட கொண்டு போனார்கள், இதையெல்லாம் குறித்து சொல்லுங்கள் என்று அவள் கேட்டிருப்பாள். ஒவ்வொரு நாள் இரவு தங்கும் பொழுதும் அதை குறித்து அவள் திரும்ப திரும்ப கேட்டிருப்பாள். நேற்றுதானே கூறினேன் என்று அவன் சொல்லியிருப்பான். அதற்கு ரெபேக்காள், சரி பரவாயில்லை, இன்னொரு முறை சொல்லுங்கள், திரும்ப சொல்லுங்கள் என்று கேட்டிருப்பாள். எனவே மீண்டும் மீண்டுமாக வேலைக்காரன் தன்னுடைய எஜமானின் மகனான ஈசாக்கை குறித்தும் அவனுடைய பிறப்பை குறித்தும் எப்படி பலிபீடத்திலே ஆண்டவர் அவனை காப்பாற்றினார் என்பதை குறித்தும் கூறியிருப்பான். இந்த உன்னதமான மனிதனை எப்பொழுது சந்திப்பேன் என்று சொல்லி அவள் எண்ணியவளாக நித்திரைக்கு சென்றிருப்பாள். இவ்வாறாக இந்த நீண்ட தூர பயணத்திலே அவர்கள் கடந்து வந்து வாக்குத்தத்த பூமியை அடைந்தார்கள். வசனம் 62 பாருங்கள். ஈசாக்கு தென் தேசத்தில் குடியிருந்தான். அப்பொழுது அவன் லகாய் ரோயி எனப்பட்ட துறவின் வழியாய் புறப்பட்டு வந்தான். எப்பிரோன், பேர்சிபா என்ற இடங்களுக்கு அருகேதான் இது இருக்கிறது. அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த சரித்திரத்திலே மணவாட்டியை தேடி இயேசு கிறிஸ்து வரும் வருகை குறித்தும் நாம் சிந்திக்கலாம். இன்று அநேக மக்கள் என்ன சொல்கிறார்கள்? தேவன் நடுவானத்திலே வந்து நம்மை அழைக்கும் பொழுது நான் வானத்திலே அவரோடு எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது எத்தனை அருமையானதாய் இருக்கும் என்று கூறுகிறார்கள். இப்படி அவர் திருச்சபையை சந்திக்க வரும் பொழுது ஏற்கனவே மரண வாசலை கடந்தவர்களும் உயிரோடு எழுப்பப்பட்டு அவர்களோடு சேர்ந்து கொள்வார்கள் என்று சிலர் சொல்கிறார்கள். முன்னதாகவே மரணத்திற்குள்ளே சென்றவர்களும் அவர் வரும்பொழுது உயிரோடு எழுப்பப்பட்டவர்களாக பிதாவின் வலது பார்சத்திலே அவரை சந்திப்பார்கள். இது எத்தனை அற்புதமான ஒரு காட்சி இல்லையா? தொடர்ந்து 64, 65 வசனங்களை பாருங்கள். ரெபேக்காளும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான்.
அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள். அருமையானவர்களே, கிறிஸ்துவின் மணவாட்டியாகிய நாம் இயேசுவின் நீதியின் வஸ்திரத்தினாலே உடுத்தப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அவர் நமக்காக நீதியானார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்புக் கொடுக்கப்பட்டார். நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கும்படியாக நம்மை தகுதிப்படுத்தும் நீதியை நமக்கு கிடைக்க பண்ணும் பொருட்டு அவர் உயிரோடே எழுப்பப்பட்டார். தங்களை நோக்கி வரும் ஒரு மனிதனை ரெபெக்காள் பார்த்து அது யார் என்று கேட்க, ஊழியக்காரன் அதுதான் ஈசாக்கு என்று அறிமுகப்படுத்துகிறான். பிரயாணப்பட்டு வரும்பொழுது ஈசாக்கை குறித்து எல்லா காரியங்களையும் கேட்டு அறிந்து கொண்டவள் இப்பொழுது முதல் முறையாக முகமுகமாய் சந்திக்கிறாள். இது நாம் இன்று வாழும் நமது நிலைமைக்கு ஒத்ததாய் இருக்கிறது. இதை அப்போஸ்தலனாகிய பேதுரு எவ்வாறு எழுதியிருக்கிறார் என்றால், 1 பேதுரு 1:8 பாருங்கள். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து. ஆம் அருமையானவர்களே, அவர் வரும்பொழுது அவருடைய கரங்களிலேயும் விழாவிலேயும் நமக்காக அவர் பட்ட காயங்களினால் உண்டான தழும்புகளினாலே நாம் அவரை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாயிருக்கிறோம். வசனம் 66, ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான். அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை முத்திரை போட்டு இருக்கிறார். ஒரு நாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய கரத்திலே நம்மை அவர் ஒப்புவிப்பார். வசனம் 67, அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். அவன் அவளை நேசித்தான் என்று வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் திருச்சபையை நேசித்தபடியினாலே திருச்சபைக்காக தம்மையே அவர் பலியாக கொடுத்தார். மட்டுமல்ல, தாயினுடைய மரணத்திற்கு பின்னர் இப்பொழுது ஈசாக்கு ஆறுதலை பெறுகிறான். ஆம் அருமையானவர்களே, இதை போலத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் நாம் தேவை என்று சொல்கிறார். நமக்காக அவர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். நாம் அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருந்து எல்லா காரியங்களிலேயும் அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருப்போமா?